வணக்கம் நண்பா. இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜனநாயகன் படத்துலேருந்து இப்போ ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த படத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜனநாயகன் வந்து நம்ம ஹச்வினோத் டைரக்ஷனில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் லீட் ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படத்தில் நம்ம அனிருத் அவர்கள் மியூசிக் பண்ணுறாங்க. இப்போ என்ன அப்டேட்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் கேமியோஸாக யார் யார் நடிக்க போகிறான்னு இப்போ அப்டேட் கிடச்சிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா, இந்த படத்தில் வந்து நம்ம புஷி ஆனந்த் வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு போராட்டத்தில் ஒரு சீனில் வந்து நடிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அது வந்து இப்போ வலைபேச்சில் நம்ம அஃபிஷியலாகவே வந்து இப்போ வந்து செய்தி வந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா, அவர் கையில் வந்து ஒரு கை தீப்பத்தோட அந்த ஒரு வேற லெவல் புரட்சிகரமான ஒரு சீனில் வந்து அவர் வந்து என்ட்ரி கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இவர் ஏற்கனவே கொடைக்கானல் ஷூட்டிங்க்கு வந்து இவர் போயிருந்தார். அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இவர் வந்து அந்த கட்சி சார்பற்று அவரோட பாதுகாப்புக்காக தான் போகிறாரே தவிர படத்தில் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவரை வந்து இப்போ வந்து இந்த படத்தில் வந்து இருக்கிறதா இப்போ வலைபேச்சில் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து 3 கேரக்டர்ஸ் வந்து ஒரு ஜேர்னலிசமாக வந்து அவங்க வந்து இன்டர்வியூ கொடுக்குற மாதிரி வந்து அந்த சீனில் இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த 3 ஆக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேரக்டராக இருக்க லோகேஷ் கனகராஜ், அட்லி, அப்புறம் வந்து நம்மளோட நெல்சன்னு சொல்லிட்டு இந்த 3 டேரக்டரும் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் மாதிரி வந்து நம்ம இந்த படம் ஜனநாயகன் படத்தில் வந்து இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படம் ஃபுல்லாகவே ஒரு பொலிட்டிக்கல் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரியாக இருக்கும்போது, ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் என்ன தான் போலீஸாக இருந்தாலும் இந்த கதை ஃபுல்லாக வந்து ஒரு பொலிட்டிக்கல் செட்டைல் மூவியாக தான் இருக்க போகுது. அதனால் ஜேர்னலிசமாக இந்த இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். அந்த ரோலில் வந்து இவங்கலாம் வந்து ஒரு கேமியோஸாக வந்து நடிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சொன்னால் எல்லோரும் ஒவ்வொரு கேள்வி கொடுக்குற மாதிரியோ இல்லாட்டி ஒரு ஃப்ரேமில் இருக்கிற மாதிரியோ வந்து சீன்ஸ் வந்து வடிவமைக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட ஃபுல் ஷூட்டிங்கும் வேப் பண்ணிட்டாங்க. டப்பிங்லாம் எல்லாம் முடிச்சிட்டாங்க. இப்போ இந்த படத்தோட அவுட்புட்டை வந்து பார்க்குறதுக்கு வந்து எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட அடுத்தடுத்த அப்டேட் வந்து அக்டோபர்லேருந்து இந்த படத்தோட அப்டேட் வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்துக்கு வேறு லெவலில் எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா தளபதியோட கடைசி மூவி மட்டும் இல்லை, இந்த படத்துக்கு வந்து இந்த படத்துக்கு அப்புறம் வந்து தளபதி வந்து அவரோட சினிமா கெரியரை விட்டு வெளியே போகிறாரு. அது மட்டும் இல்லை, ஹச்வினோத்துக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அவர் இந்த படத்தில் கண்டிப்பாக கம்பேக் கொடுக்குற சிச்சுவேஷனில் இருக்கார். ஒரு தீரன் அதிகாரம் ஒன்று மாதிரி ஒரு படத்தை வந்து அவர் கொடுப்பாரா, இல்லை அவரோட பழைய சானர்லேயே இருக்காரான்னு நமக்கு கண்டிப்பாக தெரியும். அதை வந்து இந்த படத்தில் நம்ம பார்க்கணும். குறிப்பாக சொல்லணும்னா, தமிழ் சினிமாவில் எந்த ஒரு படமும் இந்த வருஷம் அவ்வளோவா சரியாக போகலை. இப்போ கடைசியாக மதராசி தான் வந்து நிற்கிது. அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே நம்மளோட தளபதியோட இந்த படம் வரனால எதிர்பார்ப்பு வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. குறிப்பாக 1000 கோடி அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ப்ராடக்டாக இந்த படம் வந்து இருக்குது. இந்த படம் மட்டும் எப்படி நல்லா ஒரு நல்ல கதையும் நல்ல பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக 1000 கோடி அச்சீவ் பண்ணும். ஏன்னா வேர்ல்டு லெவலில் இந்த படத்துக்கு வந்து ஒரு வேறு லெவல் ஹைப் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இனிமேல் அவங்க ஹைப் எப்படி ஏற்றுறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜனநாயகன் படத்துக்கு உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ சாட்டிஸ்ஃபை லைக் பண்ணுங்கள். சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.